வந்து ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தனியார் காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போறாரு. அங்க அவர் வந்து தர்பூசணி சாப்பிடுற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு. ஸோ இதுல இருந்து அவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல வராங்க, அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ், பிபிஏ, எம்பிஏ இது மாதிரி பல கோர்சஸ்ல வந்து அவங்க முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட ஏமே என்னவா இருக்கும்னா படிச்சுட்டு எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றது வந்து இருக்கும். ஆனா இவங்களை பார்த்த பிறகு இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நிறைய பேரு ஒரு கண்டென்ட்டை டெவலப் பண்ணி அவங்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடியும்னு தெரியல. இப்போ கண்டென்ட் டெவலப் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க எஜுகேஷனல் பத்தி கண்டென்ட் கொடுக்குறாங்க, ஒரு சொசைட்டி அவேர்னஸ் கொடுக்குறாங்க, இல்ல ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எங்களை மாதிரி எடுத்து பேசுறாங்க அப்படின்னா ஓகே ஃபைன் அப்படின்னு நம்ம ஒதுக்கலாம். ஆனா சும்மா டான்ஸ் ஆடுறாங்க, சும்மா லிப்லே மூமெண்ட் கொடுக்குறவங்க, அப்புறம் வந்து இந்த ரீல்ஸ்லேயே வந்து என் கண்ணை ஒரு 10 நிமிஷம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பார்த்துட்டு வந்து அது மாதிரி ரீல்ஸ் பண்றவங்க கிட்ட என்ன எஜுகேஷனல் கிரைட்டீரியா பார்த்து கூப்பிட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால யாரை வேல்யூ பண்ணணுமோ அவங்கள வேல்யூ பண்ணாம இதுங்களை மாதிரி ஆளுங்களை வேல்யூ பண்றதுனால இப்ப சமூக வலைத்தளங்கள்ல எல்லாருமே கொந்தளிச்சு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதுல இதுக்கப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ல யாராவது இவங்க எல்லாம் கூப்பிட்டீங்கன்னா கல்லெடுத்து அடிக்கவும் தயங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் வரும்போது இரண்டாவது ரொம்ப மீறி போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.